தனித்தனிமேல் உணர்ந்துணர்ந்தும் தனை உணர்தற்கரிதாய். சத்தியத்தை தான் வேதாந்தம் சொல்லுது, சித்தாந்தம் சொல்லுது. இந்த 6 அந்தங்களும் சத்தியத்தை தான் உணர்த்துகின்றன. இவையெல்லாம் உணர்ந்து போனாலும் கூட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அந்த நித்திய பரிபூரணத்தை உணராமல் தவிர்த்து நிற்கின்றன. மறைப்பற்று என்றும் இருப்பது, அதற்கு மரணமே கிடையாது. அதற்கு பெயர்தான் சிவம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எனக்குள் சிற்றணுவாக, ஆவி பொருளாக, ஆன்மாவாக எனக்குள் நீயே நிறைந்திருக்கின்றாய். சத்திய வேதாந்தமெல்லாம் சித்தாந்தமெல்லாம் தனித்தனிமேல் உணர்ந்துணர்ந்தும் தனை உணர்தற்கரிதாய். நித்திய சிற்றமை நடுவே நிறைந்து நடம்புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை சித்தியலாம் என கழித்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தே. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை தான் வேதாந்தம் சொல்லுது, சித்தாந்தம் சொல்லுது. இந்த 6 அந்தங்களும் சத்தியத்தை தான் உணர்த்துகின்றன. ஆனால் இவையெல்லாம் உணர்ந்து போனாலும் கூட அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அந்த நித்திய பரிபூரணத்தை உணராமல் தவிர்த்து நிற்கின்றன. அதை உணர்வதற்கு அறியாம இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற அந்த நித்திய சிற்சபை நடுவே, இங்க பாருங்க, வள்ளல் பெருமான் சிற்சபை அமுதம் என்று சொல்லுவார். இந்த பரு உடம்பை, இந்த ஸ்தூல உடம்பை அருள் உடம்பாக மாற்றுகின்ற ஒரே தன்மை நமக்கு உள்ளேயே சிற்சபை என்ற பெரும் ஆற்றலை நமக்குள் நிறுவி இருக்கின்றார். இந்த சிற்சபை என்பதுதான், அறிவு சபை என்பதுதான், ஞான சபை என்பதுதான் நமக்குள்ளே இருக்கின்ற இந்த உண்மையை நாம் அனைவரும் உணர வேண்டும். அதில் இருக்கின்ற இறைவன் நித்த பரிபூரணனாக எப்பொழுதுமே இருக்கின்றவராக, அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக இருக்கின்றார். அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை, அப்படிப்பட்ட பெரிய இறைவனை, அருமருந்தாக இருக்கின்றவரை, அடியேன் ஆவியை, அடியேனுக்குள் அந்த பேரருளாக இருக்கின்ற இறைவன் ஆன்மா என்ற ஆவி பொருளாக எனக்குள் அமர்ந்து தயாநிதியாக விளங்குகின்றார். இதன் மூலமாக சித்தியெல்லாம் எனக்கு அளித்து என்னை சிவகதியிலே சேர்க்கின்றார். ஜீவகதி என்பதுதான் இந்த உடல் மனம் சார்ந்த நிலை. இந்த ஜீவகதி மரணிக்கும், சிவகதி என்றும் வாழ்விக்கும். ஜீவன் மரணிப்பது, சிவம் மறைப்பற்று என்றும் இருப்பது, அதற்கு மரணமே கிடையாது. அதற்கு பெயர்தான் சிவம், அதற்கு பெயர்தான் அருட்பெரும் ஜோதி. எனவே இறைவன் எனக்கு சிவகதியை கொடுத்திருக்கின்றார். இது எனக்கு மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்குமாக கொடுத்திருக்கின்றார். எனவே நீங்கள் மனதிலே போராட்டம் செய்யாது, ஆன்மாவிலே சிந்தையை செய்து, அதன் மூலமாக நீங்கள் இந்த இறைவனை நிந்தை செய்யாமல் இறைவனை சிந்தை செய்து என்றும் வாழுங்கள், மரணமிலா பெருவாழ்வில் வாழ வாருங்கள் என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் நம்மை அழைக்கின்றார். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ஆவியிலே அமர்ந்த தயாநிதி. ஆமா, என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை அப்படின்னு என்னன்னா, நாம இந்த
உடம்புக்குள்ள ஆன்மா என்ற ஆவிப்பொருளாக நீயே வந்து எனக்குள்ள இருக்கிறீங்கிறது தெரியாம நான் மனம் மனம் பிறந்து பிறந்து வெளியில தேடி தேடி அங்க போய் அது கிடைக்காதா இது கிடைக்காதா என்று உலக பொருள்களை தேடி தேடி அலைந்தேன். ஆனால் என்னை என்றும் வாழ்விக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எனக்குள் சிற்றணுவாக ஆவிப்பொருளாக ஆன்மாவாக எனக்குள் நீயே நிறைந்திருக்கின்றாய் என்பதை நான் உணர்ந்து உன்னையே பிடித்தேன். எனக்கு நீ மரணமிலா பெருவாழ்வை கொடுத்தாய். இதை போன்று எல்லா உயிர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார்.